ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செகண்ட் சிஎஸ் பிசிஏ ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நான் முதல்வன் ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீஷன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்டெப்ஸ் ஃபார் கம்ப்ளீஷன் இன் நான் முதல்வன் ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு டவுன்லோட் சாஃப்ட்வேர்ஸ், அதாவது நோடு ஜேஎஸையும் விஎஸ் கோடையும் விசுவல் ஸ்டுடியோ கோடையும் நம்ம டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டம் ஆர் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிக்க முடியும். ஆல்சோ இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்லைன் இருக்கணும், அதாவது நெட்டு இருக்கணும். ஆஃப்லைன் மோடில் இதை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு கிரியேட் அக்கௌண்ட் ஃபார் கிட்டப் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் ரிப்போஸ்ட்ரியை கிரியேட் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆன கோடிங்ஸை அப்லோட் பண்ணணும். ஃபைனலாக கிட்டப் லிங்க் எடுத்து உங்களுடைய ஸ்மார்ட் இன்டென்ஸ் டேஷ்போர்டில் அந்த கிட்டப் லிங்கை அப்லோட் பண்ணணும். அதோடு உங்களுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் என்னுடைய டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில் இன்சைட் ஸ்ட்ரீம் நேவிகேட் தி நியூஸ் லேண்ட்ஸ்கோப். இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன் நியூவாக. ஸோ ஃபோல்டர் நேம்ங்கிறது என்னுடைய ப்ராஜெக்ட் டைட்டிலில் இன்சைட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத காப்பி பண்ணுறேன். ரீம் நேமில் அதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன், இன்சைட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறேன். விஎஸ் கோடில் ஓப்பன் ஃபோல்டர், டெஸ்க்டாப்பில் இன்சைட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஃபோல்டரை நான் செலக்ட் ஃபோல்டரை எடுத்துக்கிறேன். ஸோ இன்சைட் ஸ்ட்ரீமில் இது வரைக்கும் எந்த ஃபைல்ஸுமே இல்லை, வெறும் ஃபோல்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டெர்மினலில் நியூ டெர்மினலை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை சூஸ் பண்ணிவிடுங்க. அதாவது சியில் யூசர்ஸில் வெல்கமில் ஒன் ட்ரைவில் டெஸ்க்டாப்பில் இன்சைட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு திரும்ப நான் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸ், அக்சஸ் ரிசோர்ஸஸ், கைடட் ப்ராஜெக்ட்ஸ், கோ டு ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இதில் ப்ரீ ரிக்வெஸ்டர்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் இன்ஸ்டால் நோட் ஜேஎஸ் அண்ட் என்பிஎம் ஆன் யுவர் டெவலப்மெண்ட் மெஷின் ஆஸ் தே ஆர் ரிக்யூர்ட் டு ரன் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் தி சர்வர் சைன் கொடுத்துட்டு நோடு ஜேஎஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வழியாக நீங்கள் நோடு ஜேஎஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுமாதிரி விஎஸ் கோடையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு புதுசாக, அதாவது கிரியேட் எ நியூ ரியாக்ட் ஆப், புதுசாக ஒரு ரியாக்ட் ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கமெண்ட்டை நான் இப்போ காப்பி பண்ணுறேன், கண்ட்ரோல் சி. நெக்ஸ்ட்டு விஎஸ் கோடில் இங்கே அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. Installing packages, this might take a couple of minutes. Installing React, React DOM and React scripts with CRA template இருக்கு. My React app அப்படிங்கிற ஃபோல்டர் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நமக்கு அதாவது 270 பேக்கேஜஸ் ஆர் லுக்கிங் ஃபார் ஃபண்டிங் வந்திருக்கு. ரன் என்பிஎம் ஃபண்ட் ஃபார் டீடைல்ஸ், இன்ஸ்டலைஸ்ட் கிட் ரிப்போஸ்ட்ரி வந்திருக்கு. இன்ஸ்டாலிங் டெம்ப்ளேட் டெபெண்டன்சிஸ் யூஸிங் என்பிஎன் வந்திருக்கு. ஸோ நமக்கு இங்கே node models. So next public src package.json. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மை ரியாக்ட் ஆப்பு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு உண்டான எல்லா ஃபைல்ஸுமே இன்ஸ்டால் ஆகிட்டு API ஸோ நமக்கு இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பி ஹேக்கிங்.
npm start, npm run build, npm test, npm run eject எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இந்த சேஞ்ச் டைரக்டரி cd my react app அப்படிங்கிறத காப்பி பண்ணி நான் இங்கே அதை பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். அதாவது சேஞ்ச் டைரக்டரி மூலயமா இன்சைட் ஸ்ட்ரீம்குள்ளே மை ரியாக்ட் ஆப்புங்கிற ஃபோல்டரை நான் உள்ளே கொண்டு வரேன். ஏன்னா மை ரியாக்ட் ஆப்புக்குள்ளே தான் எல்லா ஃபைல்ஸுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு npm start தான் கொடுக்கணும். ஸோ நான் npm start கொடுக்குறேன். npm start. நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு அவுட்புட் வரும். அதாவது ரியாக்ட் ஆப்போட ஃபஸ்ட்டு அவுட்புட் இதுதான். ஸோ சர்வரோட நம்ம பில்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு அவுட்புட் தான். ஸோ மை ரியாக்ட் ஆப் 1.0 ஸ்டார்ட் ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ஸ்டார்ட்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு அவுட்புட் வரும். இந்த ஃபஸ்ட்டு அவுட்புட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராஜெக்ட் கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் தி டெவலப்மெண்ட் சர்வர்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு அவுட்புட் வந்துடும். ஸோ வெப்பேக் கம்பைல்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் 3000 ரியாக்ட் ஆப்போட ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்துட்டு. ஸோ ரியாக்ட் ஆப்பு சர்வரோட கனெக்ட் ஆகி வர்ற ஃபஸ்ட்டு அவுட்புட் இது தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப நான் என்னுடைய டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறேன். அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய டேஷ்போர்டு. இதில் ப்ராஜெக்ட்ஸில் access resourcesல guided projectsல go to workspaceல project flow நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் 2 லிங்க் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு டெமோ லிங்க் அப்படிங்கிறது வீடியோ லிங்க்கு. நெக்ஸ்ட்டு யூஸ் தி கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கு தான் நம்ம ப்ராஜெக்ட் உண்டான கோடிங் லிங்க்கு. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணுறது மூலிமா இது ட்ரைவில் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ராஜெக்டுக்கு உண்டான எல்லா ஃபைல்ஸுமே இங்கே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த கோடு அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இதில் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ சிப் ஃபோல்டர் நமக்கு டவுன்லோட் ஆகும். சிப்பிங் ஒன் ஃபைல்னு இருக்குது. ஸோ இந்த ஜிப் ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டரை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஜிப் ஃபைலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மல் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு திரும்ப போய் நான் இதை டவுன்லோடில் செக் பண்ணிடுறேன். பிசியில் டவுன்லோடில். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நார்மல் ஃபோல்டரில் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம டெஸ்க்டாப் கொண்டு வந்துடுவோம். ஸோ ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்குள்ளே கோடுன்னு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம எடுக்கணும். வெளில திரும்ப நான் வெளில கொண்டு வந்துட்டேன். அதாவது கோடு 2025க்குள்ளே தான் கோடு இன்னொரு ஃபைல் இருக்குது. இதுக்குள்ளே தான் எல்லா ஃபோல்டர்ஸுமே இருக்கும். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். அதாவது இதில் ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் இதில் எம்டி ஃபோல்டர் தான். ஸோ இப்போ நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ கோடுக்குள்ளே இன்னொரு கோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்முடைய ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பப்ளிக் எஸ்ஆர்சி கிட் இக்னோர் பேக்கேஜ்.log redeem எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டரை நம்ம இன்சைட் ஸ்ட்ரீமுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ திரும்ப நான் இன்சைட் ஸ்ட்ரீமுக்குள்ளே நம்ம கோடு ஃபுல்லாக வந்துருச்சு. திரும்ப நான் விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இன்சைட் ஸ்ட்ரீமுக்குள்ளே கோடுன்னு வந்துட்டு ஸோ மை ரியாக்ட் ஆப்பை நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு கோடை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். ஸோ பப்ளிக் எஸ்ஆர்சி எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி.
ஸோ யூஸிங் திஸ் சிஎம்டியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் டைரக்டரி சிடி கோடு. ஸோ நெக்ஸ்ட்டு npm install. ஸோ அதாவது இன்சைட் ஸ்ட்ரீமுக்குள்ளே ஃபஸ்ட்டு மை ரியாக்ட் டேப்பை ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவுட்புட் நமக்கு வந்துச்சு. ஸோ திரும்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்சைட் ஸ்ட்ரீமுக்குள்ளே இப்போ கோடுங்கிற ஃபோல்டரை கொண்டு வந்ததுனால சேஞ்ச் டைரக்டரி மூலிமா கோடுங்கிற ஃபோல்டரை இன்சைட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த கோடிங்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகணும்னா npm install அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுக்கணும். ஸோ இந்த கமெண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் நான் npm installனு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்டர். டைமிங் ஆகும். npm installனு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு npm on deprecated இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ இது கம்ப்ளீஷன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு npm இன்ஸ்டால் ஆகிட்டு, அதாவது ஆடட் 1558 பேக்கேஜஸ் இன் 25 minutesனு வந்திருக்கு. 248 பேக்கேஜஸ் ஆர் லுக்கிங் ஃபார் ஃபண்டிங்னு வந்திருக்கு. ரன் npm fund ஃபார் டீட்டெயில்ஸ்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம npm ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ நான் npm ஸ்டார்ட் பண்ணிடுறேன். npm start. ஸோ நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ஸ்டார்ட் 1.0 நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் 3000 தான் நமக்கு அவுட்புட் வரும். ஸோ ப்ரோஸ் ஸ்டார்டிங் தி டெவலப்மெண்ட் சர்வர். ஸோ டெக்னாலஜி பாலிட்டிக்ஸ். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜு. enter your mail. ஃபார் எக்ஸாம்பிள் தருண் பிரகாஷ் boss@gmail.com கொடுத்துட்டு நான் சப்ஸ்கிரைப் கொடுத்தேன் அப்படின்னா தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்னு வந்திருக்கு. ஸோ திரும்ப நான் பேக் வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு ஜென்ரல். ஸோ நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கிட்டப் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கூகுளில் கிட்டப்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். கிட்டப் பில்ட் அண்ட் ஷிப் சாஃப்ட்வேர் அண்ட் எ சிங்கிள் கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். கிட்டப்போட அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சைன் அப் தான் பண்ணணும். ஸோ நான் சைன் அப் கொடுக்குறேன். ஸோ மெயில் கேட்குது. ஸோ உங்கள் மெயிலை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய மெயிலை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது அட்லீஸ்ட்டு 15 கேரக்டர்ஸ் இருக்கலாம், ஆர் அட்லீஸ்ட்டு 8 கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் எ நம்பர் அண்ட் எ லோவர் கேஸ் லெட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். ஸோ நம்ம க்ரீன் டிக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு யூசர் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் சத்யா தருண் 2025ன்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு மூணுமே க்ரீன் டிக்கில் வந்துட்டு மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, யூசர் நேமு, அடுத்து யுவர் கண்ட்ரி ரீஜன் அப்படிங்கிறது இந்தியா. நெக்ஸ்ட்டு கிரியேட் அக்கௌண்ட்டு கொடுத்துட வேண்டியதான். வெரிஃபை யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிறத பார்த்துட்டு நம்ம சேவ் கொடுத்துட வேண்டியதான். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ நான் மெயிலில் போய் செக் பண்ணிடுறேன். மெயிலில் கிட்டப் அக்கௌண்ட்டோட வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். எந்த மெயில் பண்ணுறீங்களோ அந்த மெயிலுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த நம்பர் அங்கே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். 0744 7 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
07449871. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இமெயிலும் நம்ம பாஸ்வேர்டு இங்கே வந்துட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு சைன்இன் கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிட்டு, கிட்டப்போட டேஷ்போர்டு. நெக்ஸ்ட்டு இதில் கிரியேட் ரிப்போசிட்டரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிப்போசிட்டரி நேம் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ப்ராஜெக்ட் டைட்டிலே கொடுத்துடலாம். அதாவது இன்சைட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத காப்பி பண்ணி ரிப்போசிட்டரி நேம் இங்கே கொடுத்துருங்க. ஸோ இன்சைட் ஸ்ட்ரீம் இஸ் அவைலபிள்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஆட் ரெடீம் அப்படிங்கிறத ஆன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட் ரிப்போசிட்டரி தான். ஸோ நமக்கு இன்சைட் ஸ்ட்ரீம், அதாவது சத்யா தருண் 2025 இன்சைட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ரிப்போசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆட் ஃபைல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் சூஸ் யுவர் ஃபைல்ஸ், அதாவது டெஸ்க்டாப்பில் இன்சைட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இன்சைட் ஸ்ட்ரீமுக்குள்ளே கோடுங்கிற ஃபோல்டரில் தான் நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீஷனான எல்லா ஃபைல்ஸும் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ அப்லோடிங் 1 of 4 ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ 4 ஃபைல்ஸுமே இங்கே அப்லோட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு அப்லோடிங் 4 of 4 ஃபைல்ஸ்னு வந்துடும். ஸோ நமக்கு அப்லோடிங் 4 of 4 ஃபைல்ஸ்னு வந்துட்டு, ஸோ எல்லா ஃபைல்ஸுமே இங்கே அப்லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கமிட் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ப்ராசஸிங் யுவர் ஃபைல்ஸ்னு வரும். திஸ் மே டேக் a few minutes. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் எடுத்து அங்கே காப்பி பண்ண வேண்டியதான். ஸோ தட்ஸ் ஆல். இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்களோட டேஷ்போர்டில் போய் நீங்கள் சேவ் பண்ண வேண்டியதான். ஸ்டூடெண்ட்ஸ், இது என்னுடைய மெயிலேருந்து ஒரு GitHub அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ரிப்போசிட்டரி க்ரியேட் பண்ணி அதில் எப்படி ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு காமிச்சேன். ஸோ இந்த GitHub லிங்க் எடுத்து ஸ்டூடெண்ட்டோட டேஷ்போர்டில் அப்லோட் பண்ண முடியாது. ஏற்கனவே என் ஸ்டூடெண்ட்ஸ் அவனுடைய GitHub அக்கௌண்ட்டில் ஃபைல்ஸை அப்லோட் பண்ணியிருக்கான். அந்த லிங்க் எடுத்து அவனுடைய டேஷ்போர்டில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டோட GitHub அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்டோடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதாவது சஞ்சய் GT20 Pro JPG அப்படிங்கிறதா அந்த ஸ்டூடெண்ட்டோடைய யூசர் நேம். நெக்ஸ்ட்டு இன்சைட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதா ரிப்போசிட்டரி க்ரியேட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த லிங்க்கை தான் நான் காப்பி பண்ணுறேன். இந்த லிங்க்கை காப்பி பண்ணி தான் அங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி, Ctrl+C, டெமோ லிங்க்குங்கிற இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். லிங்க் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க் ப்ராக்ரஸை சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அண்டு செட்டப்பை ரிவ்யூவில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டை நெக்ஸ்ட் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அண்டு எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறத இங்கே வச்சுருங்க. ஸோ மூணையும் வச்சுருந்தாலும் நமக்கு யுவர் டாஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லி மூடுன்னு வந்துருக்கு. எல்லாமே நமக்கு 90% வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை நம்ம ரெஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 90% வந்துடும். ஸோ நமக்கு 90% வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம லிங்க்கை சேவ் பண்ணிட்டோம். நம்ம லிங்க்கு இங்கே எப்பயுமே இங்கே சேவில் தான் இருக்கும். ஸோ உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் யாரோ அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு 100 கம்ப்ளீட் கொடுத்துட்டாங்கன்னா இது 100% வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய மெயிலில் போயிட்டு நான் என்னுடைய டேஷ்போர்டை மெயில் வெளியே ஓப்பன் பண்ணுறேன்.
லாகின். ஸோ இது வரைக்கும் என்னுடைய டீம்ஸ் 8 டீம்ஸில் 3 பேர் ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதனால் 3ன்னு காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நான் ப்ராஜெக்ட்ஸை சூஸ் பண்ணுறேன். இதில் எக்ஸாக்டாக அந்த ஸ்டூடெண்ட் முடித்த ஸ்டூடெண்ட்டோடைய ஸோ நான் ஒரு தடவை வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ கரெக்டு. ஸோ இந்த டீம் ஹெட்டோட ப்ராஜெக்ட் தான் நான் இப்போ எப்படி கம்ப்ளீட் பண்ணது காமிச்சேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த டீம் ஹெட், அதாவது டீம் லீடர் யாரோ அவங்களுடைய டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணாலே அந்த டீமில் இருக்கிற அத்தனை மெம்பர்ஸுக்கும் ப்ராசஸ் 100% வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஒர்க் ஸ்பேஸை சூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த டீம் டோட்டலாக 90% முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு காமிக்குதுங்க. ஸோ இது எப்படி 100% மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டு அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே 100% வந்துடும். ஸோ இப்போ நான் டாஸ்க் ப்ராக்ரஸை சூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே 90% நமக்கு ரிவ்யூ ஆகுது. இது என்னுடைய டேஷ்போர்டு. ஸோ நான் இப்போ இதை சூஸ் பண்ணி கம்ப்ளீட்டுங்க இதில் சேஞ்ச் பண்ணுறேன். 100 வந்துடுச்சு. அடுத்து இதையும் நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ 100 வந்துடுச்சுட்டு திரும்ப இதையும் நான் சூஸ் பண்ணி இங்கே வைக்கிறேன். ஸோ 100ன்னு வந்துட்டு ப்ராஜெக்ட் செட்டப் அண்ட் கான்ஃபிகரேஷன், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட், ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன், மூணுமே நமக்கு 100% வந்துட்டு. ஸோ இதை நான் என்னோடய டேஷ்போர்டில் கொடுத்துட்டு இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ அவங்களுக்கு ஓவரால் ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது 100% காமிக்கும். 100% வந்துட்டு ஸோ திரும்ப அந்த ஸ்டூடெண்ட்டோட டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணோன்னா இப்போ 100% காமிக்கும். ஸ்டூடெண்ட்டோட டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டோட டேஷ்போர்டில் டெமோ லிங்க் அப்படிங்கிட்டு இருக்கும். இதை காப்பி பண்ணி இப்போ நான் என்னோடய டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய டேஷ்போர்டில் இந்த கிட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அங்கே காப்பி பண்ண அந்த லிங்க்கை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் கெட் லிங்க் இருக்குது, ஓகேன்னு கொடுத்துட்றேன். கிட்டப் லிங்க் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் நமக்கு ரெட்டில் இருந்துச்சு, இப்போ க்ரீன் கலரில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கமாண்ட் கொடுத்துட்றேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் you have so students you have successfully upload your team project, okay thanks for all கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ கமாண்ட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ வெயிட்டிங் ஃபார் ஸ்டூடெண்ட் ரிப்ளைன்னு இருக்குது. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸ்டூடெண்ட்டோட டேஷ்போர்டை திரும்ப நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இங்கே வியூ கமெண்ட்ஸ் enter students you have successfully upload your team project, okay thanks for all வந்திருக்கு. ஸோ ரிப்ளை ஸ்டூடெண்ட்டோட டேஷ்போர்ட்லேருந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே சார் தேங்க்யூ. ஸோ சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய டேஷ்போர்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகே க்ளோஸ். ஸோ ப்ராஜெக்ட் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுட்டு. ஸோ இதே ப்ரொசீஜர் தான் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே. ஸோ அதனால் இதேமாதிரி நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிங்க. ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் குக் புக் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ.